வணக்கம். என் பெயர் திருமதி பாலலதா கண்ணன். நான் வேலூர்ல வசிக்கிறேன். நான் பிறவியிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி பெண். என்னுடைய குறைபாடு மல்டிபிள் ஸ்கெலிட்டல் ஜாயிண்ட் டிஸ்லெப்சியா அப்படின்னு மருத்துவ ரீதியாக அறியப்படுகிறது. நான் மற்றவர்களைப் போல என்னால் இயல்பாக நடக்க முடியாது. வீட்டில் ஒரு ஊன்றுகோலுடைய உதவியோடும் வெளியில் செல்லும்போது சக்கர நாற்காலியும் நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த நிலையில் நான் முழுக்க முழுக்க பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் வீட்டில் இருந்தபடியே தனித்தேர்வராக பிரைவேட் ஸ்டடியாக படித்து எம்ஏ ஆங்கில இலக்கியம் வரை முடித்தேன். அதன் பிறகு ஒரு 5 டிப்ளமோ கம்ப்யூட்டரில் செஞ்சுருக்கேன். 2013 முதல் 2018 வரை ஒன் இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற சமூக செய்தி ஊடகங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டர், கண்டென்ட் ரைட்டர், அதாவது கட்டுரை எழுதுபவராக வேலை செய்திருக்கிறேன். வெற்றிகரமாக மொழிபெயர்ப்பாளராக வேலை பார்த்து கொண்டிருந்த போது 2018ஆம் ஆண்டோடு அந்த வேலையை விட்டுட்டு திருமணம் செய்து கொண்டேன். 2019இல் தமிழக அரசின் டிஎன்பிசி தேர்வு எழுதி அரசு தேர்வுத்துறையில் உதவியாளராக பணியில் சேர்ந்தேன். கடந்த 5 வருடங்களாக அரசு ஊழியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இந்நிலையில் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதால எனக்கு தாமதமாக திருமணம் நடந்ததால் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அதனால நான் 2018ஆம் வருடம் என்னுடைய மகளிர் மருத்துவரை நாடி மகப்பேறு சிகிச்சையை எடுத்துக்கொண்டேன். 6 மாத காலம் அந்த சிகிச்சையை தொடர்ந்தேன். ஆனால் குழந்தைகள் இல்லை. அதன் பிறகு அந்த முயற்சியை கைவிட்டேன். ஆனால் 2018-19 வாக்கில் நான் எடுத்த அந்த மகப்பேறு சிகிச்சையுடைய பக்க விளைவுகள் என்ன ஆச்சுன்னா, நான் எடுத்துக்கொண்ட ஹார்மோன் மாத்திரைகள் என்னுடைய உடலில் ஹார்மோனை சமச்சீர் இல்லாமல் செஞ்சுது. இதோடைய பக்க விளைவுகள் எனக்கு அப்போது உடனடியாக தெரியல. 5 வருடங்கள் கழித்து 2024 ஜனவரி மாதத்தில் எனக்கு என்னுடைய இடது பக்க மார்பகத்தில் ஒரு சிறிய கட்டி இருப்பது போல என்னால் உணர முடிஞ்சது. உடனடியாக என்னுடைய மகளிர் மருத்துவர், குடும்ப மருத்துவரை பார்த்தேன். அந்த அம்மா எனக்கு நிறைய மருந்துகள் கொடுத்து அதை கரைக்க முயற்சி செஞ்சாங்க. அது கரையில. ஒரு 3 மாத கால சிகிச்சைக்கு பிறகு அவங்க சிஎம்சி போன்ற ஏதாவது ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிஎம்சி, வேலூரில் பிரசித்தி பெற்ற சிஎம்சி மருத்துவமனைக்கு போய் காட்டினேன். பயாப்சி எடுத்து பார்த்து எனக்கு இது 2024 ஆகஸ்ட் மாதத்தில் சிஎம்சிக்கு போனேன். பயாப்சி எடுத்து பார்த்து எனக்கு இடது பக்க மார்பகத்தில் கேன்சர் கட்டி இருப்பதாக உறுதி செஞ்சாங்க. ஏற்கனவே மாற்றுத்திறனாளியா கடும் சவால்களோட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை போன்றவர்களுக்கு இந்த கேன்சர் கட்டி, கேன்சர் சிகிச்சை, கேன்சர் நோய் என்பது மேலும் ஒரு கூடுதல் சுமை. இந்நிலையில் வலது பக்க மார்பகத்தை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இடது பக்க மார்பகத்தை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அங்கே என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் மேலும் சில டெஸ்டெல்லாம் எடுத்து எனக்கு மார்பகத்திலிருந்து முதுகுத்தண்டு வரை கேன்சர் செல்கள் பரவி இருப்பதாக சொன்னாங்க. கேன்சர் 4ஆம் நிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் சொன்னாங்க. இந்த நிலைமையில் எனக்கு ஏற்கனவே டிஃபார்ம்டு கை என்றதால கை வழியாக செலுத்தாமல் கீமோதெரப்பியை மாத்திரை வடிவில் கொடுத்தாங்க.
அதை தொடர்ந்து எடுத்தேன். முதலில் அந்த மாத்திரையுடைய பக்க விளைவுகள் சற்று பயங்கரமாக இருந்தது. சாப்பாடே எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண், தொடர்ந்து வாமிட், டயரியா எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துகளை உடம்பு ஏற்றுக்க ஆரம்பிச்சு. இப்போது கடந்த 24/2024 ஆகஸ்ட் முதல் இப்போது 2025 பிப்ரவரி வரையிலும் நான் தொடர்ந்து சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையின் சிகிச்சையின் கீழ் இருக்கிறேன். அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளோடு தான் இன்னைக்கு இருக்கேன். சரி, இப்போது என்னுடைய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கான்னு பார்ப்போம். முதல் விஷயம், எனக்கு இப்படி ஒரு கடுமையான உடல் குறைபாடு இருந்தும் எனக்கு புற்றுநோய் அப்படின்னு சொன்னப்போ, கேன்சர் அப்படின்னு சொன்னப்போ நான் உடனடியாக பயந்து போயிடலை, கவலைப்படலை. நான் அதை மிக இயல்பாக இன்னைக்கு இருக்கிற இந்த நச்சுகள் நிறைந்த ஒரு உணவு முறை, நச்சுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை, கேன்சர் நிறைய பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உடல் ஊனத்தை போலவே இதுவும் ஒரு புதுவிதமான ஊனம் என்பது போலதான் இதை நான் மிக இயல்பாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாளும் கண்ணீர் சிந்தவில்லை. கேன்சரை மிக ஆரம்ப கட்டத்திலேயே எவ்வளவு சீக்கிரமாக கண்டறிந்தால் அவ்வளவு முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆனா சில சமயம் அன்பார்ச்சுனேட்லி கேன்சர் சற்று முற்றிய நிலையில்தான் பேஷண்ட்டுக்கே தெரிய வருது. நாம் மருத்துவரை நாடும் போதே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று விட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற நவீன மருந்துகளால நம்முடைய வாழ்நாளை நீடிக்க முடியும். மருந்து மாத்திரைகளோடு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்முடைய உணவு கட்டுப்பாடு, இயற்கையோடு இணைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, பழங்கள், பழரசங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிறது, நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்களையும் சேர்த்து பயன்படுத்துறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆங்கில மருத்துவத்தை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு இதை எடுத்துக்கொள்ள சொல்ல மாட்டேன். அதையும் எடுத்துட்டு நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தையோ இல்லை ஆயுர்வேதத்தையோ இல்லை ஹோமியோபதி இது போன்ற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மெடிசனையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது கேன்சருடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுக்கு நானே வாழும் உதாரணமாக இருக்கிறேன். முதல் விஷயம், கேன்சரை பார்த்து வந்துருச்சு அப்படின்னு ஒன்னே பயந்துட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். கேன்சர் செல்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கியாக இருப்பது நம்மளுடைய எமோஷன்ஸ். நீங்கள் அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டு அழுதுங்கன்னா சீக்கிரமாக பரவும். ஸோ அதை இயல்பாக ஏற்றுக்கிட்டு அதோட வாழவும் முடியும். 4ஆம் நிலையில் இருந்தால் கூட வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நானே உதாரணம். எதுவும் பெரிய விஷயம் இல்லை, நம் மனதான் காரணம். நாம் நம்முடைய எண்ணங்களுக்கு எதை சொல்கிறோமோ அதைதான் மனம் ஏற்கிறது. இதை நான் எதிர்கொள்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா கேன்சரோடு வாழலாம். புற்றுநோய்ங்கிறது ஒரு சர்க்கரை நோயாளி தன் வாழ்நாள் முழுக்க சுகர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்நாளை நீட்டிக்கிறாங்க இல்லையா, அது போல இதையும் ஒரு நோயாக மட்டும் எனக்கு வந்திருக்கிற ஒரு புது ஒரு குறைபாடு அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டு உயிருக்கு பயம், உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இது அப்படின்றத மட்டும் மனசில் வாங்காமல், இது ஒரு குறைபாடு புதுசாக ஏஜ் ஆகும்போது வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக மருந்து மாத்திரைகளுடைய உதவியோடு நம்முடைய ஆங்கில மருத்துவம், நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் இவற்றின் உதவியோடு நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம்.
இதோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்பும் மற்றொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்ப மருத்துவராகவே இருந்தால் கூட எந்த மருந்துகளையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்காதீங்க. இயற்கையில் நமக்கு கிடைக்காத சில விஷயங்களை வேணும்னு ட்ரை பண்ணி ஹார்மோன் மருந்துகள் எடுத்து அதோடைய பக்க விளைவுகளால் பிறகு பாதிக்கப்படுறது வேண்டாம். பெண்களுக்கு முக்கியமாக ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும் கர்ப்பவாய் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுகிறது. ஹார்மோன்ஸ் இயற்கையில் இருக்கிறத நாம் ஏதாவது ஒரு மருந்துகளை சாப்பிட்டு அதை நம்ம தூண்டும் போது தாறுமாற உற்பத்தியாகி இதுவே புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக ஆயிடுது. எனவே இன்றைக்கு இருக்கும் நவீன மருந்துகளில் அதோடைய பக்க விளைவுகளை அறிந்து எந்த ஒரு சிகிச்சையும் மேற்கொள்ளுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு மாற்றுத்திறனாளியாலேயே கேன்சரோடு வாழ முடியும் நம்பிக்கையோடு அப்படின்னா உங்களால் முடியாதா என்ன? என்னுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். தன்னம்பிக்கையால் கேன்சரை வெல்லலாம். இந்த நேர்மறையான சிந்தனையோடு என்னுடைய இந்த வீடியோ உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.